அந்த கூட்டம் அவர்களை உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து ஸ்கிரீனுக்குள்ள அணில்கள் வர வேண்டாம். சோலோ பெர்ஃபார்மன்ஸ். இந்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் ஊப்பிகளும் கத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால் இந்த நேரத்தில் இவர் போறாருன்னு தெரியுது. நாங்க மீடியா கவனத்தை திருப்புறோங்கிறதுக்காக இந்த நேரத்துல இவங்களும் புது பஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு சீனை போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி புது பஸ்ஸை விடுறது பதிலாக நேத்தே நாங்க சோலோ சொன்னோம், டிரைவர்கள் பாவம், அவங்க தொழிலாளர்கள் இதா பண்ணுங்கன்னு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது விமானத்தில் அவர் ஏறிவிட்டார். தற்போது அந்த விமானம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. விமானம் தற்போது ஈரோடை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஈரோட்டில இருந்து அந்த காட்டு வழியா, அந்த கருவேல மரம் வழியா மேல பறந்துகிட்டு இருக்குது. இப்போது அந்த குளத்தை தாண்டி கொண்டிருக்கிறது. அது போய்கிட்டு இருக்கிறது. சரியாக 11:10 அவர் கோவையில் இறங்குவார். 2 மணிக்கு அந்த அரங்கத்துக்குள்ள செல்வார். 4 மணிக்கு பேசுவார். அப்புறமா ரோட் ஷோ இருக்கு அப்படின்று தகவல் நமக்கு வெளியாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணனை வரவேற்க தலைவரை வரவேற்க இந்த மேலதளங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த நேரத்தில் அவர் வந்தால் எப்படி அந்த இடம் இருக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறோம். அவர் வந்துகிட்டு இருக்கிறார். அந்த விமான நிலையத்தில் அந்த பிளைட் ஏறின காட்சிகள்லாம் பார்த்துப்பீங்க. வந்துட்டு இருக்கார். அதே மாதிரி அந்த கையை மடித்து இருக்கிறார். அதே போல அந்த எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட், அதே காப்பை அவர் கட்டியிருக்கார். அந்த மாஸ்டர் படத்தில் பார்த்த அந்த காப்பு, அதே பேண்ட் மட்டும் மாறி இருக்கிறது, கலர் பேண்ட். அந்த தாடி லைட் தாடி வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு தடவை நடந்தாருன்னா இன்னும் நிறைய சொல்லுவேன். அதே ஹேர் ஸ்டைல், அதே அந்த தழும்பு, அதே மாதிரி அதே மாதிரி இது. ஆஹா, அதே தான், அப்படியே தான் இருக்கு. ஓகே, அப்படியே இருக்கிறார். அதே கெட்டப்பில் தான் அவர் வந்திருக்கிறார். ஷூட்டிங் இன்னும் முடியலன்னு அதே கெட்டப்பில் வந்திருக்கிறார். இதுதான் அவருடைய பட லுக் என்று எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கிறது.